நாம் பலகீனப்பட்ட மக்களாக இருந்தால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வேண்டுமென்றால் வழிகள் தெரியாமல் இருக்கலாம், நாம் போகின்ற திசை தெரியாமல் இருக்கலாம், நாம் எப்படி விடுதலை பெற போகிறோம் என்பது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எமக்கு வரலாறுகள் தெரியும். எங்கேயோ ஒரு மூலையில் கிழக்கிலே எண்ணப்படாத ஒரு இடத்துல இருந்த பின்தங்கிய தாத்தாரியர்கள் இந்த உலகத்தை ஆண்டார்கள் என்பதை நம்ம படிக்கலையா சகோதரர்களே? தாத்தாரியர்கள், மங்கோலியர்கள் ஆண்டார்கள் என்பதை படிக்கவில்லையா? இன்றைக்கு இந்திய வரலாற்றில் 300 வருட பங்கை அவர்கள் வகிக்கவில்லையா? எங்கிருந்து வந்தார்கள்? எங்கேயோ தங்களுக்குள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்த ஒரு குழு இந்த உலகமே பயங்கரமாக நிற்கிற அளவுக்கு வந்தாங்களா? இல்லையா? அதனால் நமக்கு நாம் எப்படி போகின்ற திசை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இறைவனுக்கு தெரியும் உங்களுக்கு திசை காட்டுவதற்கு. அதை இறைவன் நம்மிடத்திலிருந்து சில நிபந்தனைகளை எதிர்பார்க்கிறான். ஆனால் ஒரு சமுதாயம் அதிகமாக அநியாயம் இழைக்கப்பட்டால் அவர்களிடத்தில் தீன் இருந்ததோ இல்லையோ, இறைவனுடைய சுன்னா என்ன தெரியுமா? அநியாயம் இழைத்த இனத்தை கீழே வைத்து அநியாயம் இழைக்கப்பட்ட இனத்தை மேலே கொண்டு வந்து ஆட்சி செய்ய வைப்பது. இது இறைவனுடைய சுன்னா. தீன் இருந்ததோ இல்லையோ, ஆனால் நாம் இறைவன் விரும்புகின்ற கூடிய ஒரு ஆட்சி நம்மளுக்கு வேண்டுமென்றால், பாதுகாப்பு வேண்டுமென்றால் தீனோடு போக வேண்டும். அல்லாஹு தாலா சொல்லுகிறான் சூரா கஸஸ் 4வது 5வது வசனத்திலே எப்படி சொல்கிறான் தெரியுமா? நல்லா கேட்டு பாருங்கள் அல்லாஹ்வுடைய வசனம். இன்ன ஃபிர்அவுன அலா ஃபில் அர்த், ஃபிர்அவுன் இந்த உலகத்திலே பெருமை அடிச்சான், உயர்ந்தான். وجعل أهلها شيعا يستضعف طائفة منهم يذبح أبناءهم ويستحيي نساءهم إنه كان من المفسدين. பெண்களை வாழ வைத்து தங்களுக்கு கீழுள்ள மக்களை துண்டு துண்டாக பிரித்து, ஆளணும் என்றால் பிரிக்க வேண்டும், துண்டு துண்டாக பிரித்து ஒரு சமுதாயத்தை பலகீனப்படுத்தி பெருமை அடித்துக் கொண்டு இந்த உலகத்திலே இருந்தான். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், கேளுங்கள் சகோதரர்களே, பலகீனப்பட்ட எல்லோருக்கும் அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய வழிமுறை, வனுரீது அன் நமுன்ன அலல்லதீன ஸ்துதஇஃபு ஃபில் அர்த் வனஜஅலஹும் அஇம்மத்தன் வனஜஅலஹுமுல் வாரிதீன். இந்த உலகத்திலே எங்கெல்லாம் மக்கள் பலகீனப்படுத்தப்படுகிறார்களோ, இந்த உலகத்திலே எங்கெல்லாம் இரண்டாம் தரமாக மக்கள் ஆக்கப்படுகிறார்களோ, அவர்களுக்கு அருள் செய்யவே நாங்கள் விரும்புகிறோம். அவர்களை நாம் தலைவர்களாக ஆக்கி இந்த உலகத்தின் சொந்தக்காரர்களாக்க நாங்கள் விரும்புகிறோம். அவர்களை தலைவர்களாக்கி அவர்களை ஆட்சியாளர்களாக்க நாங்கள் விரும்புகிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுடைய சுன்னா என்ன தெரியுமா? நீ எப்படி அடக்குமுறை செய்தாயோ அந்த இடத்துக்கு அவர்களை கொண்டு வருவது. யூதர்களை கிறிஸ்தவ சமுதாயம் துண்டாடி அங்கெங்கெல்லாம் பிரித்து விட்டுச்சு. எங்கேயும் வாழையில மதீனால வந்து என்ன செய்தார்கள்? கொஞ்சம் பேர் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அல்லாஹு தாலா ஆயுதங்களால் இல்லாது விட்டாலும், உலகத்தில் இடம் என்று ஆட்சி செய்யாது விட்டாலும், இன்றைக்கு உலகத்தை ஆள்பவர்கள் யூதர்கள் என்ற இடத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? அவர்களுக்கு இடத்தை கொடுத்தான். 2.5 கோடியாக இருந்தாலும் உலகத்தை எல்லா இடங்களிலும் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் யூதர்கள் என்கின்ற அளவுக்கு பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த உலகத்தில் பலகீனப்பட்டவர்களுக்கு இறைவனுடைய உதவி நிச்சயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்பொழுதும் முஃமின்களோடு இரக்கமுள்ளவர். அவர்கள் தவறு விட்டவரும் பின்னாலும் அல்லாஹு தாலா சொல்கிறான், தவறு விட்ட பின்னாலும் அல்லாஹு தாலா இரக்கமுள்ளவர். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மதி உம்மத்துன் மர்ஹூமா அதாபுஹா ஃபித் துன்யா வ ரஹ்மத்துஹா ஃபில் ஆஹிரா. எனது உம்மத் அருள் செய்யப்பட்ட உம்மத், எனது உம்மத் அல்லாஹ்வுடைய கருணை கிடைத்த ஒரு உம்மத். அதனுடைய தண்டனை, சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் இந்த உலகில்தான், அதனது ரஹ்மத்தெல்லாம் மறுமை நாளில் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே இணை வைத்துக் கொண்டிருக்கவர்களை வெறுக்கிறான். நிச்சயமாக என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை அல்லாஹு தாலா ஒரு நாளும் தற்காலிகமாக ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் அல்லாஹு தாலா கோவிக்க மாட்டான், தூரமாக்கி விட மாட்டான். அப்படி என்றால் நாம் இன்றும் எழும்ப வாய்ப்புண்டு, நாம் மறுபடியும் திருப்பி எழும்ப வாய்ப்புண்டு, நாம் எமது இலக்குகளை அடைந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. ஆனால் அதற்கு முதலாக எம் சமுதாயத்தை நாம் எம்மோடு அணைத்துக் கொள்ள வேண்டும். எம் சமுதாயத்துக்குரிய மார்க்க உணர்வை நாம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் எமக்கு அல்லாஹ்வை விட முன்னால் உள்ள எதிரிகள் பெரிதாகப்பட்டு விடுவார்கள், நாம் தோல்வி அடைந்து விடுவோம். அல்லாஹ்வை எமக்கு பெரிதாகப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வை பற்றிய அறிவு நம்மளுக்கு வளர வேண்டும். அல்லாஹு தாலா ஒவ்வொரு சோர்வான சந்தர்ப்பங்களிலும் சொல்லுகின்ற ஒரு உபதேசம் போன்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். சூரா ஆல இம்ரான் வாசித்து பாருங்கள், 139வது வசனம் தொடக்கம் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், அன்புள்ள சகோதரர்களே, வலா தஹினு, முஸ்லிம்கள் விட்ட தவறுக்கு பின்னால் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், தவறின் அடிப்படையில் உஹது யுத்தம் என்ன செய்தது? சின்னாபின்னமானது. அதற்கு பின்னால் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், வலா தஹினு, சோர்வடைய வேண்டாம், வலா தஹ்சனு, கவலைப்பட வேண்டாம்,
வஅன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் முஃமின்களாக இருந்தால், நீங்கள் இறைவனை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். நீங்கள் தான் வெற்றியாளர்கள். இயம் சஸ்கும் கர்ஹுன் ஃபகத் மஸ்ஸல் கௌம கர்ஹும் மிஸ்லு. உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருந்தால், உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களுக்கும் அல்லாஹ் பாதிப்பு கொடுத்திருக்கிறான். நீங்க கொடுக்காது விட்டா என்னது? நீங்க நினைக்க வேண்டாம், நம்ம கொடுக்கவில்லையே, திருப்பி கொடுக்கவில்லையே நினைக்க வேண்டாம். அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான்? அதற்குரிய பாதிப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். வதில்கல் அய்யாமு நுதாபிலுஹா பைனன் நாஸ். அந்த ஒரே காலங்களை அல்லாஹ் தஆலா திருப்பி திருப்பி மனிதர்களுக்கு மத்தியில் சுழண்டு கொண்டு வர வைக்கிறான். எதற்காக தெரியுமா? முஃமின்கள் நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டோம், அல்லாஹ்வை நம்பி விட்டோம் என்று சொல்லி மட்டும் விட்டுவிடக் கூடாது. அதனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலிய அலமல்லாஹு அல்லதீன ஆமனு வயத்தஹித மின்கும் ஷுஹதா வல்லாஹு லா யுஹிப்புத் ஸாலிமீன். உங்களில் உண்மையாக ஈமான் கொண்டவர்கள் யார், உங்களில் உயர் தியாகிகள் யார் என்பதை அல்லாஹ் தஆலா அடையாளம் காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா இது போன்ற சோதனைகளை உங்களுக்கு என்ன செய்கிறான்? ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உபதேசம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்துடைய பலகீனங்கள், உலகியல் ரீதியாக நாம் அடையக்கூடிய பின்னணிகள், எமது சிந்தனை பாங்குகள், நான் யோசிக்கக்கூடிய முறைமைகள் நிறைய மாற்றப்பட வேண்டும். அது ஒரு பகுதி இருக்கின்றன. நம்மை அடைத்திருக்கக்கூடிய ஒரு மூடலான சில நம்பிக்கை, நான் ஏற்கனவே சொன்னது போன்று நமது சூழல்கள், நமது தீர்வுகள், நாம் போகின்ற விஷயங்கள், இப்படியான விளக்கங்கள், இவைகளெல்லாம் ஒவ்வொரு மனத்தியாலத்துக்கு சொல்லி தவறான மஃபாஹிம் ஹாத்தியா, தவறான அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லி சில விஷயங்கள் விளங்கப்படுத்தப்பட வேண்டியிருக்கின்றன. இது ஒரு கடமை. இரண்டாவது, எமது இஸ்லாமிய சமுதாயத்திலே நுழைந்திருக்கக்கூடிய இணை வைத்தல். ஏன்னா இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம். அது முஸ்லிம் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. அதை முஸ்லிம் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா தம்கீனை இந்த உலகத்தில் தருவதாக சொல்லுகிறான், அல்லாஹ்வை வணங்குவதற்காக. ஆனால் இஸ்லாமிய சமுதாயமே ஷிர்க் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, மட்டுமல்ல இஸ்லாமிய சமுதாயத்தின் பெரும்பான்மை ஷிர்க் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, தீர்வை நோக்கி போவதற்கு முதல் தடையாக இருப்பது முஸ்லிம் சமுதாயம். இது இரண்டாவது. மூன்றாவது, அர்ரிதா பில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கை பற்றி எமது திருப்தி. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அரதீதும் பில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையில் நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா? அப்படியே நிற்கிறீங்களே, இஸ்ஸாகல்தும் இலல் அர்த், பூமிக்கு பாரமாக இருக்கிறீங்களே, அரதீதும் பில் ஹயாத்தி துன்யா, உங்களுக்கு உலக வாழ்க்கை திருப்தியாக இருக்குதா? இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? யாரையும் பிரிய உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அதனால தான் பாவங்கள் நிறைய செய்து கொண்டிருக்கிறோம், வட்டி எடுக்கிறோம், ஹராமான விஷயங்கள் ஈடுபடுகிறோம். எனவே அர்ரிதா பில் ஹயாத்தி துன்யா இஸ்லாமிய சமுதாயத்தை பின்தங்க வைக்கக்கூடிய மிக முக்கியமான காரணிகள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயங்களில் நாம் எமக்குள் சீர்திருத்தம் பாடுபட வேண்டும். சீர்திருத்தம் மட்டும்தான் இலக்காக இருக்க வேண்டும். எமது பேனர்களோ, எமது எழுத்துக்களோ, எமது லெட்டப்பேடுகளோ, எமது லெட்டஹேடுகளோ என்ன செய்யக்கூடாது? நம்மளுக்கு முன்மாதிரியாக இலக்குகளாக இருக்கக்கூடாது. இவைகளெல்லாம் காரணிகளாக இருக்க வேண்டுமே ஒழிய இலக்குகளாக இருக்கக்கூடாது. அப்படி நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த இடத்தில் இருந்தாலும், நாம் ஒரு இயக்கத்தில் இருந்தாலும் ஒரு இயக்கத்துக்கு வெளியே இருந்தாலும், இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நாம் சேவை செய்ய முடியும், நல்ல இலக்குகளை அடைய முடியும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமது ஃபிக்ஹை, இறைவன் பற்றிய அறிவை நம்மளுக்கு விஸ்தீரணமாக்கி இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை மார்க்க விளக்க அணியிலே சேர்த்து உயர்ந்த உள்ளத்தோடும் உறுதியான உள்ளத்தோடும் எதிரிகளை ஒரு அற்ப பார்வையில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி